மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாடானை தொகுதி திருவெற்றியூர் பிரசித்தி பெற்ற பாதரம்பரியாள் கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலை இருக்கிறது. அந்த பகுதியில் சுகாதாரம் இல்லாத நிலை காணப்படுகிறது. ஆதலால் அந்த கோவிலுக்கு தேவையான கழிவறைகள் மற்றும் பக்தர்கள் வந்து தங்கும் வகையிலே விடுதிகள் போன்ற மற்றும் அந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நீங்கள் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே 10 கழிப்பிட வசதிகள் இருக்கின்றது. தொடர்ந்து ஒருங்கிணைந்த கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துவதற்காக 45 லட்சம் ரூபாய் செலவில் அதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்படுவதற்குண்டான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றி தரப்படும். காலப்போக்கில் அந்த திருக்கோயிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்கள் அதிகமானதால் இதை முன்கூட்டியே அறநிலையத்துறை அறிந்து அதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. அதேபோல் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற அனைத்து பணிகளையும் விரைவாக செய்வதற்கு ஒரு செயல் அலுவலரையும் நியமித்திருக்கின்றோம் என்ற தகவலை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள் விடுதி கேட்டார். அந்த பாகம் பிரிவினை என்ற திருக்கோயிலில் ஏற்கனவே 10 அறைகள் பக்தர்கள் தங்கும் விடுதி இருக்கின்றது. கூடுதலாக இன்றைக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்திருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலித்து வருகின்ற மானிய கூட்டத்தொடரில் அங்கே பக்தர்கள் விடுதி கட்டுவதற்குண்டான அறிவிப்பை தெரிவிப்போம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தரும் காணிக்கை நகைகளை உருக்கி சேமிப்பு வைப்பு திட்டத்தில் வைத்து அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவர்களே, திருக்கோயிலுக்கு காணிக்கையாக வருகின்ற பலமாற்று பொன்னினங்கள் மாண்புமிகு முத்தமிழ்த்தகர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசாணையின்படி 2006ஆம் ஆண்டு முதல் 10ஆம் ஆண்டு வரை அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டிருந்ததால் பல்வேறு திருக்கோயில்களில் நூற்றுக்கணக்கான கிலோக்கள் தங்கங்கள் பலமாற்று பொன்னினங்கள் தேங்கி இருந்ததை அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 5 திருக்கோயில்களில் உருக்கப்பட்ட அந்த தங்கத்துடைய மதிப்பு 194 கோடி ரூபாய். அதில் வருகின்ற வட்டி தொகை எவ்வளவு என்று கேட்டால் 4,94 லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு இந்த 5 திருக்கோயில்களுக்கு வைப்பு நிதியாக வட்டி தொகை வருகின்றது.